ஹை கைஸ், இந்த T20 வேர்ல்ட் கப்பில் சஞ்சு சாம்சனுக்கு எந்த ஒரு கேம் டைமும் கிடைக்காதுன்னு நினச்சேன். ஆனால் சஞ்சு சாம்சனுக்கு கொஞ்சோண்டு லக் இருக்குது போல். பிகாஸ் அபிஷேக் சர்மாக்கு இருந்த ஸ்டொமக் இஷ்யூஸ்னால சஞ்சு சாம்சன் அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ சஞ்சு அண்ட் இஷான் கிஷான் தான் ஓப்பன் பண்ணாங்க. பட் ஒன்ஸ் அகைன் சஞ்சு அவர் கிடைச்ச அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் சண்டே அன்னைக்கு ப்ளே பண்ண முடியுமா, ஆர் வெல் அபிஷேக் சர்மா ரிட்டர்ன் ஃபார் தட் மேட்ச் அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்த்துடலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றியுமே ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ கிளியர் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களோட IPL 2026 கேப்டனை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. 4 PM அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை வாட்ச் பண்ணுங்க. நிறைய சாய்ஸஸ் இருக்கிறதுனால ஆர்ஆர் யாரை ப்ரிஃபர் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பிகாஸ் ரியான் பராக், SSC ஜெய்ஸ்வால் அண்ட் ஆப்வியஸாக ரவீந்திர ஜடேஜாவும் இருக்காரு. அண்ட் இதை பத்தாதுன்னு த்ருவ் ஜுரேல்னு வேற ஒரு சில ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் கேப்டன் மெட்டீரியல்ஸ் இருக்கிறப்போ யாரை ப்ரிஃபர் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கர்நாடகா கவர்மெண்ட் இப்போ அஃபிஷியலாகவே IPL 2026 மேட்சஸை சின்னசுவாமி ஸ்டேடியம்ல நடத்தலாம் அப்படின்னு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. கேப்டு கெப்பாசிட்டியா தான் இருக்க போகுது. அதாவது ஸ்டேடியமோட ஃபுல் கெப்பாசிட்டி வந்து ஒரு 40K வரும். ஆனால் ஸ்டேடியம்க்கு வந்து 30 to 35K ஃபேன்ஸ் தான் அலோவ் பண்ண போறாங்க. மீதி எல்லாமே வந்து பிளாக்டு சீட்ஸாக தான் இருக்கும். ஸோ உங்களால் புக் பண்ண முடியாது. இங்கிலாண்டை சேர்ந்த ஃபார்மர் பேட்டர் இயான் பெல்லே இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்கள அசிஸ்டன்ட் கோச் ஃபார் IPL 2026 சீசனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேத்யூ மாட் இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. மேத்யூ மாட் தான் இவங்களோட ப்ரீவியஸ் அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தார். டெல்லி கேபிட்டல்ஸ் ஓன் பண்ற சியாட்டில் ஆர்கேஸோட டீம்ல வந்து மேத்யூ மாட் தான் ஹெட் கோச்சாக இருந்தார் 2025 சீசன் அப்போ. ஸோ 5 கன்சிக்யூட்டிவ் கேம்ஸ் லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவரை உடனே சாக் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஹேமந்த் பதானியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ அவருக்கு பதிலாக, அதாவது மேத்யூ மாட்டுக்கு பதிலாக இப்போ 2026 சீசனுக்கு ஆடம் வோஜஸ்ங்கிற ஒரு கோச்சையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹெட் கோச்சா இப்போ MLC 2026 சீசனுக்கு. அதனால மேத்யூ மாட்லேருந்து இப்போ மூவ் ஆகினதுனால தான் இங்கே டெல்லி கேபிட்டல்ஸ்லையுமே வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க. 3 டீம்ஸ் இப்போ அஃபிஷியலாக அவங்க IPL 2026 ப்ரீ சீசன் கேம்பை கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. RCB, PBKs அண்ட் DC. ஸோ RCB வந்து DY பாட்டில் ஸ்டேடியமில் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு வராங்க. அண்ட் PBK ஸ்ட்ரெயிட்டாக அபுதாபிக்கே போயிட்டாங்க. ஸோ அபுதாபி ஷேக் ஜயத் ஸ்டேடியமில் தான் அவங்களோட ப்ரீ சீசன் கேம்ப் நடந்துட்டு வருது. லாஸ்டா DC அவங்களோட கேம்பை ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி ஸ்டேடியமில் இப்போதைக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம்பில் வந்து நட்ராஜன், பிருத்வி ஷா, சமீர் ரிஜி மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஸ்பாட் பண்ண முடிஞ்சிச்சு. RCBயோட கேம்பில் அவங்க கோர் கோச்சிங் குரூப் எல்லாருமே இருந்தாங்க. அதாவது ஹெட் கோச்சான ஆண்டி ஃப்ளவர் இருந்தார், அதுக்கப்புறம் மோ போபத், மாலோன் ரங்கராஜன், அதுக்கப்புறம் இன்னொரு கோச் வேற இருந்தார். அண்ட் அவங்களோட டொமஸ்டிக் ஸ்டார்ஸ் லைக் மங்கேஷ் யாதவ், ஜிதேஷ் சர்மா ஆல்சோ வந்து பிரசென்ட்டாக இருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்போதைக்கு இந்த கேம்பை ஜாயின் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் கோலியுமே ஜாயின் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது. PBKஸோட கேம்ப்ல சஹல், சஷாங்க் சிங் மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்கிறது CSKட ப்ரீ சீசன் கேம்ப்காக தான். நம்மளோட நிறைய டொமஸ்டிக் ஸ்டார்ஸ் அண்ட் ஆக்டிவ் கிரிக்கெட்டர்ஸ் இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்காங்க. ஆப்வியஸாக இப்போ T20 வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்மளால சேப்பாக் ஸ்டேடியமில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம எங்கே தான்ப்பா ப்ராக்டிஸ் பண்ண போறோன்னு கேட்பீங்க. நம்மளோட நாவலூர் ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் தான் வந்து ப்ராக்டிஸ் செஷன் நடக்கும். இன்னைக்கு நம்மளோட டென் கமிங் அண்ட் ப்ராக்டிஸ் கேம்பை ஆரம்பிக்க போறாங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி February எண்ட்லேருந்து March ஃபர்ஸ்ட் வீக் இந்த டேட்ஸ்குள்ள கண்டிப்பாக கிக் ஆஃப் ஆகிரும். அப்படியே நம்ம T20 வேர்ல்ட் கப் பார்க்க வந்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா vs ஆப்கானிஸ்தான் அட் அகமதாபாத். இந்த மேட்ச் வாஸ் a mouth watering clash. 2 சூப்பர் ஓவர் போச்சு. வெறும் 4 runs டிஃபரன்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா இந்த கேமை வின் பண்ணியிருந்தாங்க. ராமுல்லா குர்பாஸ் டேக் அபவ் சூப்பர் ஓவர்லயும் சரி அண்ட் மேட்ச்லயும் சரி, மேட்ச்ல ஒரு 84 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. சூப்பர் ஓவர் செகண்ட் சூப்பர் ஓவர்ல தான் பேட்டிங்க்கு வந்தாரு. 4 பால் 24 ரன் தேவையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 பால் நபி தேவையே இல்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ முதல் பால் மிஸ் ஆகிருச்சு, செகண்ட் பால் வந்து கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் 4 balls 24 ரன்ஸ்னு இருந்தப்போ 3 கன்சிக்யூட்டிவ் சிக்ஸஸ் வந்து ஸ்மாஷ் பண்ணியிருப்பாரு. தென் அகைன் ஒரு வைட் பவுல் பண்ணதுனால 1 ball 5 runs என்ற மாதிரி இருந்துச்சு. திரும்ப ஒரு சூப்பர் ஓவர் போக போதா, ஒரு 4 அடிச்சா திரும்ப சூப்பர் ஓவர் போகும் இல்லையா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டா வந்து நம்ம ராமுல்லா குர்பாஸ் அவுட் ஆகிட்டாரு. சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் சான்ஸ் தான் ரிமைனிங்காக இருக்கு. மற்றபடி ஆப்கானிஸ்தான் ஆல்மோஸ்ட் எலிமினேட்டட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் கப் தான். ஸோ அவங்களோட என்ஆர்ஆருமே ரொம்ப பூராக இருக்கு. அண்ட் மோர் ஓவர் சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து இந்த குரூப்போட ஃபேவரட்ஸாக இருக்கிறதுனால அவங்க 2 பேர் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு முன்னேற போறாங்க. கரண்ட் வேர்ல்ட் கிரிக்கெட்ல டாப் 3 ஏஷியன் டீம்ஸ் எடுத்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஆப்கானிஸ்தானோட நேம் லிஸ்ட்ல இல்லாமல் இருக்காது. அந்த லெவலுக்கு அவங்களோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கு. நேற்றுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியுமே கிரியேட் ஆகிருக்கும். இட்டாலி அவங்கள முதல் வேர்ல்ட் கப் வின்னர் எடுத்திருப்பாங்க. நேபாள் 3 வேர்ல்ட் கப் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. 2014, 2024 அண்ட் இப்போ 2026. இந்த 3 வேர்ல்ட் கப்லையும் தே ஹேவன்ட் ஒன் அ சிங்கிள் கேம் எட். வேறஸ் இட்டாலி அவங்களோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்லேயே இப்போ ஒரு வின் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மோஸ்கா பிரதர்ஸ் இவங்க தான் இட்டாலியோட ஓப்பனர்ஸ். ஸோ 2 பேருமே ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. ஆனால் இட்டாலிக்காக இப்போ ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் 2 பேருமே 50 ஸ்கோர் பண்ணி மேட்சை 10 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன சர்ப்ரைசிங்காக இருக்குன்னா, நேபாள் அவ்வளோ க்ளோஸ் டு விக்டரி அகேன்ஸ்ட் இங்கிலாந்து வந்துட்டு இப்போ இட்டாலிக்கு அகேன்ஸ்டா ஒரு ப்ரூட்டல் டிஃபீட்டை சந்திச்சிருக்காங்க. இதனால தான் சொல்றது கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம், என்ன வேணா நடக்கலாம், இட்ஸ் அன்பிரெடிக்டபிள் அப்படின்னு. இந்த குரூப் சியுமே செமையா பிளேஸ் ஆகிருக்கு இப்போதைக்கு. ஸ்காட்லாந்து அண்ட் இங்கிலாந்து ஒரு வர்ச்சுவல் நாக் அவுட் கேம் மாதிரி இருக்க போது. இந்த கேம் நாளைக்கு தான் நடக்குது. ஸோ அந்த கேம்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஸ்காட்லாந்து இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா வின் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு, அப்போ நேபாளுக்கு அகேன்ஸ்டா வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஆஸ்திரேலியா அவங்க முதல் வேர்ல்ட் கப் மேட்சே ரொம்ப நாட்கள் கழிச்சு தான் ப்ளே பண்ணாங்க. வேர்ல்ட் கப்
ஆரம்பிச்சு ஒரு 5வது நாள் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சே ப்ளே பண்ணியிருந்தாங்க அகேன்ஸ்ட் அயர்லாந்து. இந்த கேமில் நம்ம நேத்தன் எல்லிஸ் எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 4 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு, 3.5 ஓவர்ஸ் போல் பண்ணியிருந்தாரு, 12 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருப்பாரு. அதுவும் அயர்லாந்து ஓப்பனர் ராஸ் சைடருக்கு ஒரு சமையான டெலிவரி போல் பண்ணியிருப்பாரு. பேக் ஆஃப் தேன் ஸ்லோவர் ஒன் போல் பண்ணி அந்த அயர்லாந்து பேட்டரால் கொஞ்சம் கூட பால் ரீட் பண்ண முடியல. கம்ப்ளீட்டாக டிசீவ் ஆகி பால் ஸ்டம்ப்ஸில் பட்டிருக்கும். ஆஸ்திரேலியா ஒரு வீக் பவுலிங் அட்டாக் கூட தான் இந்த வேர்ல்ட் கப்புக்கு வந்தாங்க. ஜாஸ் ஹேசல்வுட் அண்ட் பேட் கமின்ஸ் 2 பேருமே ரூல்ட் அவுட் ஆகியிருப்பாங்க. பட் யார் இல்லைனா என்னப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நேத்தன் எல்லிஸ் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபைனலாக நம்ம சஞ்சு சாம்சனோட விஷயத்துக்கு வரலாம். ஸோ சஞ்சு சாம்சன் நேற்றுக்கு நடந்த நமீபியா மேட்சை ப்ளே பண்ணியிருப்பாரு. அபிஷேக் சர்மா டியூ டு இல்னஸ் அவரால் இந்த மேட்சை ப்ளே பண்ண முடியல. ஸோ அவர் ரிப்போர்ட்லி நிறைய வெயிட்டுமே புதுக்கி லூஸ் பண்ணியிருக்காரு டியூ டு டீஹைட்ரேஷன். சம் கைண்ட் ஆஃப் ஃபுட் பாய்சன் ஆகியிருந்தனால ஸ்டொமக் இஷ்யூஸ் கிரியேட் ஆகியிருக்கு. ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டுமே பண்ணியிருந்தாங்க. அண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி நேற்றுக்கு நடந்த மேட்ச்சில் ஸ்டாண்ட்ஸில் உட்காந்துட்டு இருந்தார். ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் இருந்தப்போ ஒரு சேஞ்ச் இன் வெதர் வேறு ஏற்பட்டதுனால அது அப்படியே எஸ்கலேட் ஆகி ஹை ஃபீவர் அண்ட் சிவியர் டீஹைட்ரேஷனாக மாறி இருக்கு. நேற்று கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வருண் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, அபிஷேக் சர்மா லுக்ஸ் குட் டு பிளே இந்த நெக்ஸ்ட் கேம். ஸோ ஹோப்ஃபுல்லி அபிஷேக் சர்மா நெக்ஸ்ட் கேமில் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகிடுவார். பை சான்ஸ் அபிஷேக் சர்மா ஃபுல்லாக நெக்ஸ்ட் கேமுக்கு ரெக்கவர் ஆகலனா சஞ்சு சாம்சன் மைட் கண்டினியூ. சஞ்சு கண்டினியூ பண்ணுறதுல ஐ டோன்ட் ஃபீல் எனிதிங் ராங் பிகாஸ் இந்த கேமில் ஹி ஹஸ் ஷோட் அஸ் அ கிளிம்ஸ். நல்லா தான் ஆரம்பிச்சார், ஒரு 50-60 கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் ஒரு லூஸ் ஷாட் ப்ளே பண்ணி அவுட் ஆகியிருப்பாரு. அந்த ஃப்ளிக்குமே வந்து அவர் ஃபுல் ஃப்ளோவில் வந்து ப்ளே பண்ணல, ஜஸ்ட் டைம் பண்ண பார்த்து அது வந்து பால் மிஸ் டைம் ஆகி மேலே போயிருச்சு. பட் சஞ்சுவோட பேட்லேருந்து வந்த எல்லா பவுண்டரிஸுமே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. எல்லாமே மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டு செம ஹியூஜ் அண்ட் லாங் சிக்ஸஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸோ 3 6 ஒரு பவுண்டரி அவரோட இன்னிங்ஸில் அடங்கும். ஸோ 8 balls 22 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. சரி, ஓகே, சஞ்சோட பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? அண்ட் சஞ்சு நெக்ஸ்ட் கேம்லேயும் கண்டினியூ பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பாய்.